ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோடிங் டீகோடிங்கில் நியூ பேட்டர்ன் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோ அதை பார்த்தோம், அதோட கண்டினியூஷன் தான் இது. சரி, இங்கே சில சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை கோட் பண்ணியிருக்காங்க பை யூஸிங் ஆல்ஃபபெட்ஸ் as well as நம்பர். ஓகே, இதுக்கு முன்னாடி பார்த்த கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இங்கே வந்து ஆல்ஃபபெட்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் நம்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணல. சரி, எப்படி வந்து ஒன்றுத்தையும் வந்து கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். சரி, ஃபஸ்ட்டு 10, 10, 18, 18 இருக்குது. சரிங்களா? ஓகே, சரி, இப்போ ஃபஸ்ட்டு லெட்டரை நம்ம ஃபஸ்ட்டு சென்டென்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணும்போது நமக்கு என்ன, இப்போ பஞ்ச் அப்படின்ற ஒரு வேர்ட் இருக்குது. ஸோ பஞ்ச் அதோட மொத்தம் டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் எவ்வளோ? 5. அப்புறம் கிரேப்ஸு. ஸோ கிரேப்ஸில் டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து 6. அப்புறம் வந்து மீன்ஸில் டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து 5. நெக்ஸ்ட் வந்து ஹானஸ்ட்டில் டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து 6. ஓகே, அப்போது இங்கே 10, 10, 18, 18 இருக்குது. சரி, இப்போ இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 5 and 5, அதாவது ஆட் நம்பர். இந்த ரெண்டுமே வந்து ஈவன் நம்பர். சரி, இப்போ இங்கே 5, 5, 6, 6 இருக்குது. இங்கே 10, 10, 18, 18 இருக்குது. அப்போது 5 2s are 10, 5 2s are 10, 6 3s are 18, 6 3s are 18. ஸோ இது ஒரு அசம்ஷன் தான், இதை நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். மற்றதுக்கெலாம் வந்து கரெக்டாக வந்ததுன்னா இதுதான் வந்து லாஜிக் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போது ஆட் நம்பர் வந்து 5, கரெக்டாக 5 ஆட் நம்பர். அதை வந்து ஒரு ஈவன் நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோம். அதாவது 2ன்றது ஈவன் நம்பர், 5 2s are 10. அதே மாதிரி ஈவன் நம்பர் 6, அதை ஒரு ஆட் நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோம். 3ன்றது ஆட் நம்பர், 5 6 3s are 18. அப்போது ஆட் நம்பர் வந்துன்னா ஈவன் நம்பர் 2ஆல் மல்டிப்ளை பண்ணு, ஈவன் நம்பர் வந்துன்னா ஆட் நம்பர் 3ஆல் மல்டிப்ளை பண்ணு. ஸோ இந்த பர்டிகுலர் லாஜிக் எல்லாத்துலேயும் வந்து கரெக்டாக வருதான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அதே மாதிரி இப்போ ஆல்வேஸ் இருக்குது. 1 2 3 4 5 6. ஓகே, 6 இருக்குது. அப்போ 6 வந்து 6 3 18. 1 2 3 4 4 இருக்குது. அப்போது ஈவன் நம்பர் வந்ததுன்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும், ஆட் நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 4 3s are 12 கரெக்டாக வந்திருக்கு. அப்போ இங்கேயும் 4 வந்திருக்கு. திரும்ப 4 3s are 12. 1 2 3 4 5 6 7 8 9. அப்போது 9ன்றது ஆட் நம்பர். அப்போது ஆட் நம்பர் இருந்தால் ஈவன் நம்பர் 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 9 2s are 18 கரெக்டாக வருது. அப்போ இந்த லாஜிக் இஸ் ரைட். இப்போ நம்பருக்கு இந்த லாஜிக் கரெக்டாக வருது. ஓகே, சரி, வாட் அபவுட் திஸ் ஆல்ஃபபெட்ஸ்? சரி, இந்த ஆல்ஃபபெட்ஸ் எப்படி வருது அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இப்போ வந்து 5 வந்து பஞ்ச், இதுக்கும் வந்து 5 தான், அண்ட் மீன்ஸுக்கும் வந்து 5 தான். சரி, இங்கேயும் 10 இருக்குது, இங்கேயும் 10 இருக்குது. சரி, இப்போ நான் ஏதாவது ஒரு வேர்டு எடுத்துக்கிறேன். சரி, பஞ்சுன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? பஞ்சுன்னு எடுத்துக்கிறேன். இந்த 2 10 வருது பார்த்தீங்கன்னா, அதுக்கு உண்டான கோடை நான் இங்கே எழுதிக்கிறேன். T10N அண்ட் I10C. சரி, இப்போ வந்து என்ன, இப்போ இதில் ஏதாச்சும் ஒரு மேட்ச் ஆகுதா? ஃபஸ்ட் லெட்டர் T, லாஸ்ட் லெட்டர் N, இங்கே ஃபஸ்ட் லெட்டர் I, லாஸ்ட் லெட்டர் C. ஸோ இதில் ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். சரி, பார்க்கும்போது சி இருக்குது, இங்கே ஐ இருக்குது. இங்கே பிக்கு நெக்ஸ்ட் லெட்டர் வந்து சி, ஹெச்சுக்கு நெக்ஸ்ட் லெட்டர் வந்து ஐ. ஓகே, பியோட நெக்ஸ்ட் லெட்டர் வந்து சி அண்ட் ஹெச்சோட நெக்ஸ்ட் லெட்டர் வந்து ஐ. ஓகே, அதே மாதிரி இங்கே T10N இருக்குது பார்த்தீங்களா? இப்போ அதை எடுத்துக்கலாமா? அப்போ மீன்ஸ் எடுத்துக்கலாம். மீன்ஸ் எடுத்து அதை செக் பண்ணி பார்க்கலாம். அப்போது T10N அப்படின்றது எஸ்ஸோட நெக்ஸ்ட் லெட்டர் டி அண்ட் எம்மோட நெக்ஸ்ட் லெட்டர் என். வெரி குட், இதாங்க வந்து இதோட லாஜிக். ஓகே, அப்போது என்ன பண்ணியிருக்காங்க, லாஸ்ட் லெட்டருக்கு நெக்ஸ்ட் லெட்டரை ஃபஸ்ட்டில் போட்டிருக்காங்க, ஃபஸ்ட் லெட்டருக்கு நெக்ஸ்ட் லெட்டரை லாஸ்ட்டில் போட்டிருக்காங்க, கோட் பண்ணியிருக்காங்க. சரி, அப்போது இதுதான் வந்து நம்பருக்கு உண்டான கோடிங்கும் கண்டுபிடிச்சாச்சு அண்ட் ஆல்ஃபபெட்ஸ்க்கு உண்டான கோடிங்கும் கண்டுபிடிச்சாச்சு. சரி, இதை வச்சு நம்ம இங்கே ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க, டூயிங் யுவர் ஹோம்ஒர்க். ஓகே, இப்போ இதை எப்படி இதை பேஸ் பண்ணி இந்த லாஜிக் யூஸ் பண்ணி இதை எப்படி நம்ம கோட் பண்ணலான்னு பார்க்கலாமா? சரி, இப்போது இங்கே என்ன 1 2 3 4 5 இருக்குது. அப்போது 5 இருந்தால் 5 வந்து ஆட் நம்பர் வந்தால் ஈவன் நம்பர் 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ இதுக்கு உண்டான நம்பர் வந்து 10. நெக்ஸ்ட்டு 1 2 3 4 வந்திருக்கு. 4 வந்து ஈவன் நம்பர். ஸோ அப்போ அதை வந்து ஆட் நம்பர் 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம். 4 3s are 12. 1 2 3 4 5 6 7 8 8 வந்திருக்கு. 8 வந்து ஈவன் நம்பர். அப்போது ஆட் நம்பர் 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம். 8 3s are 24. சரி, இப்போ நம்ம நம்பருக்கு உண்டான லாஜிக்கை கிராக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஆல்ஃபபெட்டுக்கு உண்டான லாஜிக் கிராக் பண்ணோம். சரியா? சரி, லாஸ்ட் லெட்டருக்கு நெக்ஸ்ட் லெட்டர் ஃபஸ்ட்டு போடணும். அப்போ லாஸ்ட் லெட்டர் இங்கே என்ன இருக்குது, ஜி இருக்குது. ஏபிசிடிஇஎஃப்ஜிஹெச்.
ஸோ இங்கே இது ஃபஸ்ட்டு வரணும். இதுக்கு நெக்ஸ்ட் லெட்டர் ABCDE. ஸோ இங்கே வந்துடும். ஸோ இதுக்கு உண்டான கோடிங் H10E. சரி, நெக்ஸ்ட்டு லாஸ்ட் லெட்டர் என்ன? ஆருக்கு. ஆருக்கு நெக்ஸ்ட் லெட்டர் எஸ்ஸு, ஒய்க்கு நெக்ஸ்ட் லெட்டர் இசட்டு. நெக்ஸ்ட்டு இங்கே கே இருக்குது. கேக்கு நெக்ஸ்ட் லெட்டர் எம், ABCDEFGH I. நெக்ஸ்ட் இங்கே வரும். ஸோ அப்போது டூயிங் யுவர் ஹோம்ஒர்க்குக்கு இதுதான் வந்து கோடிங். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு புதுசான ஒரு ட்ரிக்கு. ஓகே, லாஸ்ட்டு வீடியோவில் வந்து ஆல்ஃபபெட்ஸ் கொடுக்கல, அங்கே வந்து சிம்பிள்ஸ் கொடுத்துருந்தாங்க, நம்பர் கொடுத்துருந்தாங்க. அதுக்குண்டான லாஜிக் எப்படி கிராக் பண்ணணும், அதில் ஒரு லாஜிக், ஒரு யூனிக் லாஜிக். ஈச் அண்ட் எவ்ரி கொஷின் ஃபாலோஸ் எ யூனிக் லாஜிக். ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க, ஆல்ஃபபெட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது ஒரு யூனிக் லாஜிக்காக ஃபாலோ பண்ணுது. ஸோ இதே மாதிரி நிறைய கொஷின்ஸை நம்ம சால்வ் பண்ண ஸோ we can get an idea. ஈஸியாக வந்து அந்த லாஜிக்கை நம்ம வந்து கிராக் பண்ணிடலாம். ஓகே, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும். ஸோ ப்ராக்டிஸ் வெல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ. பை.